இன்கேஸ் இங்கே ஏலியன் ஃப்ரான்ச்சைஸே பார்க்கலன்னா இந்த சீரிஸை ஸ்கிப் பண்ணால் நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போதைக்கு நம்ம ஏலியன் எர்த்தோட சீரிஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. நல்ல விஷயம் என்னன்னா எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. புரியுது, பொறுமையாக வீக்லி ஒரு எபிசோடாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் வீக்லியாக எல்லாம் பார்த்துருந்தேன். இப்போ தான் வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் ப்ரோ, இதை பார்க்கலாமா வேணாமனா, ஆஸ் ஏ நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர்ஸ் இல்லை நீங்கள் என்கிட்ட ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இதை நீங்கள் பாருங்கள். பட் மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோரி லைனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. லைக் இதே டைம் லைன் உள்ள நடந்துட்டு இருக்கு, பட் எந்த ஒரு ஸ்டோரி கண்டினியூட்டி உள்ள இருக்காது. மெயினாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் லைக் ப்ரொமித்தியஸ் அண்ட் கோவினன்ட்டுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான் இது. பட் அதோட ஸ்டோரி லைனும் இது உள்ள லிங்க்கும் ஆகாது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸே வந்து அந்த டைம் லைன் வந்து அப்படியே டோட்டலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரிஜினலாக இதோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 2120 இயரில் நடக்கிற ஈவெண்ட் தான். இப்போதைக்கு நம்ம உலகத்தில் வந்து டோட்டலாக 5 கம்பெனிஸ் தான் வந்து மெயினாகவே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எந்த ஒரு கவர்மெண்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 கம்பெனி சேர்ந்து தான் என்கிட்ட ஏற்றே ரூல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸே சொல்லலாமே. அதில் மெயினாக இந்த 2 கம்பெனிஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யுட்டானின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம ப்ராடஜி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அவங்க தவறி எப்படியோ நம்ம எர்த்தில் வந்து கிராஷ் ஆயிரும். ஆனால் அது கிடையாது. மெயினாக இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 5 ஏலியன் ஸ்பீஷிஸ் இருக்குது. அண்ட் அதில் முக்கியமான நம்ம ஜெமோமார்ஃபான நம்ம ஏலியனும் உள்ளே இருக்குது. அதுதான் மெயின் ஏலியனே நம்ம என்டையர் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான இன்ஜினியரான இது. அதனால தான் சொல்கிறேன், இன்கேஸ் இங்கே என்டையர் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது எவ்வளோ ஆபத்தானது, இது நினச்சா என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதோட ஒரு இன்டெப்த்தான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி வந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பை த வே, இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டாங்க. இது எப்படி வந்து இன்னொரு ஹியூமன் உள்ளே பூந்து அங்கேருந்து வெளியே வந்து எப்படி அதோட ஒரு டோட்டல் எவால்வ் ஆகுது, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் நிறைய தடவை காமிச்சிருப்பாங்க. சிமிலரான இதுலேயும் கொஞ்சம் ஸ்லோபான அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம யுட்டானி வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாகவே 5 பசங்களை வந்து ஒரு நெக்ஸ்டான லைக் நம்ம சிந்தட்டிக் ரோபோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் அவங்களுக்கு ஹியூமன் கான்ஷியஸ் தந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த 5 பசங்களை வந்து அவங்க ஆக்சுவலி சின்ன குழந்தை பசங்களுக்கு தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கும், அவங்க எப்படியோ லைக் சாக போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா லைக் அவங்கள காப்பாற்றுற மாதிரியும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து ஒரு நியூவான ஒரு ஹியூமனான பாடி தந்துடுறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க மைண்டு மேபி சின்ன குழந்தைத்தனமாக இருக்கலாம், பட் பாடி வந்து ஒரு அடல்ட்டோட ஒரு பாடியாக இருக்கும். ஸோ அதில் அவங்க பண்ணுற எல்லா விஷயமே வந்து சைல்டிஷான ஒரு விஷயம் தான். ஏன்னா பேசிக்லி அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான். பட் அவங்க பாடி ஃபுல்லாகவே இந்த சிந்தட்டிக் ரோபோட்டான பாடி. ஸோ பேசிக்லி அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே பொறுமையாக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் என்னென்னலாம் பண்ணுது, இடத்துலேருந்து எங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகிற போதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு நம்மளுக்கு இருக்கும் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து லைக் அவங்களுக்குன்னு சில தாட்ஸ் இருக்கும். அவங்க வந்து அதெல்லாத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மெயினாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டி என்ற கேரக்டர் தான் நம்ம ஒரு மெயின் ஹீரோ மாதிரினே சொல்லிக்கலாமே என்டையர் இந்த சீரீஸில். ஸோ ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கணும், பட் மேக்கிங் வைஸில் ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இருக்குமோ லைக் பழைய கால கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி அப்படியே சிமிலாரிட்டியாக காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்க ரொம்ப அட்வான்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லபடியாகவே பார்க்கலாம். மேபி நியூவான ஒரு வாட்சராக இதுள்ளே வந்தாங்கன்னா, ஏன்னா ப்ரோ எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் பார்க்க ரொம்ப பழைய காலம் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபியூச்சரில் இருக்காங்க, என்னென்னமோ நடக்குது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மேபி நியூவான ஆடியன்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்துருந்தீங்க, நீங்கள் எல்லாம் பழகிருப்பீங்க. அண்ட் லைக் இவங்கெல்லாம் இப்படி தான், இதுதான் உங்களோட செட்டப்பு, இங்கேருந்து அவங்க நெக்ஸ்ட் நம்ம ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்க்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் அண்ட் கியூரியாசிட்டிஸ் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, ஏன் இங்கே வந்து ஏதோ கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்க? இன்கேஸ் ரியலான நம்ம ஏலியனோட ஃப்ரான்ச்சைஸ்லையோ இல்லை நம்ம ஏலியன் கோவினன்ட் அண்ட் ப்ரொமித்தியஸ் கூட அவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இது டோட்டலாக ஸ்டாண்ட் அலோனாக நம்ம ஏலியன் எர்த்துக்காகவே தனியான ஒரு செப்பரேட்டான ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லது தான், நம்ம எந்த ஃப்ரான்ச்சைஸும் பார்க்கலனாலும் பார்க்கலாம் இதை. பட் இன்னொரு பக்கம் ஃப்ரெஷ்ஷான ஆடியன்ஸ் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அது, நம்ம ரொம்ப ஸ்லோ பர்னாக போயிட்டுருக்கோம் ஸ்டோரி வந்து. ஏன்னா ஏலியன் அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஒரு ஸ்லோ த்ரில்லர் அண்ட் ஒரு ஹாரரான ஒரு சீரீஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து ஏலியன் கான்செப்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனாலும் சரி, அண்டு ஒரு சோலோவாக அதுக்கு தனியாக ஒரு இடத்துல சர்வை பண்ணுற மாதிரியான ஸ்டோரி, இந்த மாதிரிலாம் நிறைய நான் மூவிஸ் சீரீஸ்லாம் பார்த்ததுனால எனக்கு இந்த சீரீஸும் அதே மாதிரி செம கியூரியாசிட்டியோடு இருந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, அதில் ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் இருக்கும், ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் லிட்ரலி அது ஒரு ரியல் ஹாரர். அது நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு கெத்தான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. அது எப்படி நெக்ஸ்ட்டு சீசன் 2ல் கொண்டு வர போகிறாங்க, அதுதான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு. இப்போதைக்கு சீசன் 2 எப்போ வரும் எதுவுமே சொல்லலை. பட் சீசன் 1 நல்லபடியாக கிரியேட் பண்ணிட்டாங்க.
நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். நீ ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு அது என்னன்னு தெரிலனா இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா அது ஸ்லோ பேர்னாக தான் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, அப்படியே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்தேன். அண்ட் நம்ம தமிழ் டப் குவாலிட்டியும் நல்லபடியாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. இன்கேஸ் நீங்களும் இந்த சீரிஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.